இதில் நம்ம மறுபடியும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம செட் பண்ணி வச்சு மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுவோம். ஸோ கான்ஃபிகரேஷனில் போய் ஸோ இதில் வந்து நம்ம இன்ச்சஸில் தான் இருந்துச்சு, அது மில்லிமீட்டர்ஸ் அதில் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது. முதல்ல இங்கே மட்டும்தான் இந்த இன்ச்சஸில் இருந்தது, நம்ம மெட்ரிக்கில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ இது கூட சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ மெட்ரிக்கில் போட்டு ஓகே கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு தடவை நம்ம இது சேஞ்ச் பண்ணால் மீதி எல்லாமே அடுத்த நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து மாஸ்டர் கேம் ஓப்பன் பண்ணும்போது லாஸ்ட் டைம் பண்ண மோடிஃபிகேஷன் எல்லாமே அப்படியே அந்த விண்டோஸில் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளெயின்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல டாப் பிளைன், அதாவது எக்ஸ்ஒய் பிளைனில் தான் நம்ம வந்து இந்த ஸ்கெட்ச் எல்லாம் வரைகிறதும் யூஸ்வலாக இந்த 2D டைமென்ஷனில் நம்ம பார்க்கும்போது பேசிக் அது எக்ஸ்ஒய் விஎம்சி அதில் பார்க்கும்போது நம்ம வந்து வெர்டிக்கலி வெர்டிக்கல் மெஷினிங் சென்டரில் எக்ஸு ஒய்ஏ இப்படி தான் இந்த பிளெயினில் தான் நம்ம இந்த ஸ்கெட்ச் எல்லாம் வரைகிறதும் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதும் மாடல்ஸு க்ரியேட் பண்ணுறதும் இல்லை. ஓகே, மற்ற பிளெயினில் பண்ணிக்கலாம், பண்ண முடியாது அப்படி இல்லை. யூஸ்வலாக வந்து நம்ம 3 ஆக்சிஸில் பண்ணும்போது எக்ஸ்ஒய் பிளெயினில் இப்படி பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வயர் ஃப்ரேமில் இது லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லேயரு அது லெவல்ஸில் ஃபஸ்ட்டு லேயரு ஆக்டிவாக இருக்குது லெவலில். வயர் ஃப்ரேமில் போங்க. இப்போ வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். பாயிண்ட் எப்படி போகிறது, ஒரு பாயிண்ட் அப்படி சொல்லும்போது அதற்கு எக்ஸ் கோஆர்டினேட்டு ஒய் கோஆர்டினேட் இருக்குது இல்லை. ஸோ நம்ம பாயிண்டில் கிளிக் பண்ணாலே இதில் க்ரியேட் பாயிண்ட் பொசிஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்துடும். ஸோ நம்ம அப்படியே டைரெக்டாக நம்ம டைப் பண்ணிக்கலாம் கீபோர்டில். ஓகே, நான் வந்து எக்ஸில் +15 அப்படியே கீபோர்டில் கோமா கொடுங்க, ஒய்யில் வந்து ஒரு 15 ரெண்டுமே பாசிட்டிவ் சைடில். ஓகே, ஸோ அப்படியே கொடுத்துட்டு Z வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இது கீழே பாருங்கள் இந்த 3D 2D அப்படி கொடுத்துருக்கு. 3Dயில் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷம் என்டர் கொடுத்திங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்குல்ல. ஸோ இந்த ப்ளூ கலர் டிக்கில் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பாயிண்ட் இங்கே க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு கூட நமக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த விண்டோ இங்கே இருப்பாங்க. ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, அந்த லைட்டு ப்ளூ கலர்லேருந்து இப்போ வந்து இந்த டார்க் ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த விண்டோ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ மறுபடியும் நான் ஒரு பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன் 20,20 என்டர் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா இங்கே ஒரு பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுது பார்த்தீங்களா இங்கே. ஸோ அந்த பாயிண்ட்டு இதோட நிப்பாட்டிட்டேன். அதாவது கண்டினியூஸாக எனக்கு பாயிண்ட்ஸு போட வேண்டி இருந்துச்சுன்னா இந்த ப்ளூ கலர் இந்த டிக்கில் நான் கிளிக் பண்ணால் போதும். ஓகே, இதை வந்து இந்த ஓகே கொடுத்திங்கன்னா இந்த விண்டோ இங்கேருந்து போயிடும். ஓகே, ஸோ அது அதனோட டிஃபரன்ஸ். ஸோ நம்ம சொல்லி வந்து இங்கே வந்து ஒரு 2Dன்னு கொடுத்துருக்காருல, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேனில் 2D ஒர்க்கா இல்லைன்னா 3D ஒர்க்கான்னு கேட்கணும். நான் வந்து இது 2D வச்சா கூட நமக்கு இந்த பாயிண்ட்ஸு இது இந்த ஸ்கெச்சஸ் எல்லாமே போடலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா போல்ட்டு ஹோல். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றா நம்ம மெயினாக நம்ம பண்ணுறது வந்து இந்த நீங்கள் தனியாக போட்டு பாருங்கள் இது என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு. அடுத்தது போல்ட் சர்க்கிள் பாயிண்ட். இது நம்ம இதில் போல்ட் சர்க்கிளில் செலக்ட் பண்ணும்போது செலக்ட் பேஸ் பாயிண்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு விண்டோ ஒன்று வருது. நம்ம அதில் கிளிக் பண்ண இங்கே கர்சர் இங்கே கொண்டு வந்து வைக்கும்போது க்ரீன் மார்க் வந்து வருது ப்ளஸ் சைன், அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படியே கிளிக் பண்ணிச்சுன்னா நமக்கு தேவையான டைமண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. எத்தனை நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், நான் ஒரு 12 ஹோல்ஸு கொடுக்குறாங்க. என்ன டயமீட்டர் என்ன டயமீட்டரில் கேட்குறாங்க. ஸோ இது வந்து 100 டயமீட்டர். அப்படி கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அப்டேட் ஆகிட்டே இருக்கார். டவுன் பண்ணி பார்த்திங்கன்னா இதனோட டயமீட்டர் இந்த ஹோல்ஸினோட டயமீட்டரு வந்து ஒரு 12 வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டு ஓகே அப்படி கொடுத்திங்கன்னா இந்த போல்ட்டிங் ஹோல் சர்க்கிள் வந்து நமக்கு அது க்ரியேட் ஆகுது. ஓகே, நிறைய ஆப்ஷன்ஸ் வேறு இருக்குது இதில் மறுபடியும் நம்ம அதில் போயிங்கன்னா இந்த டயமீட்டர் நான் ஒரு 150 வைக்கிறேன். நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து 4. ஸோ 4 அப்படி கொடுக்கும்போதே இங்கே 4 ஹோல்ஸ் இங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ அது 4 கொடுக்கும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே
டிவைட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த 4 இல்லை, நம்பர் 4 இருக்குது, இந்த ஆங்கிள் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் இருக்குது. ஸோ பார்ஷியல் சைக்கிள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து எனக்கு ரெண்டு ஹோல் மட்டும்தான் தேவை 90 டிகிரியில். ஸோ அப்படின்னா இங்கே ஒரு ஹோலு, இங்கே ஒரு ஹோலு. ஓகே, ஸோ 3 ஹோல் தேவை. அப்படின்னா இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஆங்கிள் கூட ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த 45 டிகிரிஸில் வந்து எனக்கு 4 ஹோல் தேவை. ஓகே, ஸோ அப்படின்னா வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி 4 ஹோல் 45 டிகிரிஸில். ஓகே, ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து இந்த டைரெக்ஷன் வந்து நம்ம ஆப்போசிட் கூட பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? ஸோ இதில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணும்போது இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எங்கெங்கெல்லாம் டிசைனுக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் நம்ம அந்த டைமில் பார்க்க வேண்டியது. இப்போ ஸ்டார்ட் ஆங்கிள் 0 கொடுத்ததுனால தான் இப்படி வந்திருக்கு. நான் வந்து 90லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு நெகட்டிவ் டைரெக்ஷன் கூட கொடுக்கலாம். -90லேருந்து கொடுத்திங்கன்னா இங்கேருந்து வந்துடும். ஓகே, ஸோ அது இல்லாமல் 180 கொடுத்திங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எந்த ஆங்கிள் நமக்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நமக்கு இதில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த பால்டிங் ஹோல்டோட ஆப்ஷன்ஸ். லைன் வந்து அடுத்தது வந்து லைன். இப்போ லைனுக்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபை அந்த இதில் கிளிக் பண்ணும்போது ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட் நான் இங்கே ஒரிஜின் கூட எனக்கு செலக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அப்படி இல்லை, நம்ம டைரெக்டாக வந்து 0,0 அப்படி கொடுத்துட்டு என்டர் கொடுக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இதில் வந்து இந்த ஃப்ரீ ஃபார்ம் அப்படி அதில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எல்லாம் நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஹொரிசாண்டல் லைன் மட்டும்தான் போட முடியும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, வெர்டிக்கல் லைன் நமக்கு போட முடியாது. வெர்டிக்கல் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைன் மட்டும்தான் போட முடியும். அதில் ஹொரிசாண்டல் லைன்ஸ் போட முடியாது. அதே மாதிரி நம்ம ஃப்ரீ ஃபார்மில் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எங்கேயாவது ஒரு லைன் எப்படி எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நமக்கு போடலாம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 எண்ட் பாயிண்ட்ஸ். இதில் வந்து நம்ம 2 எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்து தான் மெத்தடில் 2 எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தா தான் ஒரு லைனு நமக்கு வரைய முடியும். ஸோ இதில் அடுத்த ஒரு ஆப்ஷன் எப்படின்னா, இப்போ இதில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட் 0,0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எண்ட் பாயிண்ட் கேட்குறாங்க. அது டைரெக்டாக நான் இங்கே டைப் பண்ணுறாங்க 45,45. ஓகே, ஸோ இங்கே ஒரு லைன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு ஆல்ரெடி. ஸோ மறுபடியும் என்டர் கொடுத்தீங்கன்னா அது அந்த லைன் அங்கேயே பெர்மனெண்ட்டாக இருக்குது. அப்போது இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகுது. ஓகே, அடுத்தது பாருங்கள் மிட் பாயிண்ட் ஆப்ஷன். இதுதான் 2 எண்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு 2 எண்ட் பாயிண்ட் கொடுத்து நம்ம ஒரு இது லைன் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, வரைஞ்சிருக்காருங்க. ஸோ அடுத்தது மிட் பாயிண்ட். இப்போ நான் வந்து அடுத்த இங்கே ஒரு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு மற்றது எங்கேயாவது கிளிக் பண்ணுங்கள். அந்த டோட்டல் லெங்க்த்து வந்து எப்படி இருக்கணும், எனக்கு வந்து 100 இருக்கணும். அது சென்டரில் இருந்து 50 லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, ஆங்கிள் வந்து 45. இந்த ஆங்கிள் நமக்கு எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 45 90 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படி தேவைன்னா நம்ம அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் லைன்ஸு என்னோட அடுத்த ஆப்ஷன். ஸோ மல்டி லைன் அப்படி பார்க்கும்போது ஸோ இங்கே இருந்த ஒரு லைன் இப்படி போட்டு அடுத்த லைன் இப்படி போட்டு அது கண்டினியூஸாக போயிட்டே இருப்பாங்க. ஓகே, அந்த நம்பர்ஸ் நம்ம கொடுத்தீங்கன்னா கண்டினியூஸாக அது போயிட்டு இருப்பாங்க. ஸோ முன்னாடி எப்படி இந்த 2 எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது ஒரு லைன் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து அதுக்கு கனெக்ஷன் இல்லை, அது முடிஞ்சிச்சு, அந்த லைனோட ஆக்டிவிட்டி அதோட முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம அடுத்த லைன் போடுறேன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணால் தான் அடுத்த லைன் வரும். ஆனால் மல்டி லைன் அப்படி இல்லை, நமக்கு எங்கே கிளிக் பண்ணுறாங்களோ எங்கே எண்டு பாயிண்ட்டு கொடுக்குறாங்களோ அந்த எண்டு பாயிண்ட்டை ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சு அடுத்த லைன் நமக்கு போடலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த பேசிக்கான இந்த லைன்ஸ் என்னோட ஆப்ஷன்ஸு. லைன் எப்படி போடுறது, இன்னும் ஒரு லைனுக்கு லைன் பர்பெண்டிகுலர். ஸோ இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலர் ஒரு லைன் தேவை அப்படின்னா அதில் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த சைடில் தான் இப்படி கொண்டு வந்து வைக்கலாம். அது இல்லை ஆப்போசிட் சைடில் வேணாலும் இப்படி வைக்கலாம். அது இல்லை போத் சைட்ஸ் அப்படின்னா 2 சைட்லையுமே வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த 80 டோட்டலாக அந்த ஒரு லைனோட லெங்க்த்து வந்து 80 தேவை அப்படி இருக்கும்போது இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது ஒரு ஆப்ஷன். ஸோ மீதி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது வந்து நம்ம வந்து டிசைன் சைடில் பார்க்கும்போது அது பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து
அடுத்தது சர்க்கிள் ஆப்ஷன். நம்ம சர்க்கிள் ஆப்ஷனில் சென்டர் பாயிண்டில் கேட்குறாங்க. ஸோ நம்ம அந்த க்ரீன் மார்க் வரண வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே எங்கே வேணாலும் நமக்கு அடுத்த மவுஸ் கிளிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரேடியஸ் என்டர் பண்ணிக்கலாம், ஓர் நமக்கு வந்து டயமீட்டர் என்டர் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்டர் கொடுத்திங்கன்னா அது ஓகே ஆகிடும். அது மெத்தட் வந்து மேனுவல் மெத்தட் தான். இப்போ வந்து டேஞ்சன்ட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஏதாவது ஒரு லைன் இருந்துச்சுன்னா இல்லை இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு டேஞ்சண்டாக இன்னொரு லைனாக சர்க்கிளாக அந்த மாதிரி ஏதோ தேவையான எனக்கு இங்கே ஒரு லைன் ஒன்று இருக்குது. இந்த லைனுக்கு டேஞ்சண்டாக ஒரு சர்க்கிள் ஒன்று தேவை. அப்படி இருக்கும்போது அந்த லைனில் கொண்டு வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு டேஞ்சண்டாக ஒரு சர்க்கிள் வந்து போடுவாங்க. ஓகே, ஸோ இது டேஞ்சென்ஷியல் ஆப்ஷன். ஆர்க்கு வச்சு எப்படி பண்ணுறாங்க, இது வந்து 3 பாயிண்ட் ஆர்க்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் 3 பாயிண்ட் இருக்கணும். அந்த 3 பாயிண்டில் நம்ம கொடுக்குற ரேடியஸ் வச்சு ஒரு ஆர்க் வந்து க்ரியேட் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஆர்க்கு டேஞ்சன்ட். முதல்ல வந்து நம்ம இந்த ரேடியஸை ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். எனக்கு வந்து இந்த 2 ஆர்க்குக்கு ஒரு டேஞ்சன்ட்டு தேவை. அப்படி இருக்கும்போது ஆர்க் 1 என்டிட்டி, அதாவது இது நம்ம செலக்ட் பண்ணுறது எப்படின்னா இதில் ஒரே ஒரு என்டிட்டி வச்சுட்டு தான், அதாவது இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்டாக எனக்கு வந்து இன்னொரு சர்க்கிள் தேவை. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சர்க்கிளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேஞ்சன்ட் பாயிண்ட் கேட்குறது, இந்த பாயிண்ட்டுக்கு டேஞ்சண்டாக ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணிக்குவாங்க அப்படி சொல்கிறது. இப்போ வந்து 2 ஆர்க் 2 என்டிட்டிஸ் இதை பாருங்கள். இது வந்து நான் வந்து ஒரு 200 வைக்கிறாங்க. ஸோ இந்த சர்க்கிளுக்கும் டேஞ்சண்டாக. இப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. நமக்கு எந்த சர்க்கிள் தேவையோ எந்த ஆர்க்கு தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகுது. ஓகே, ஸ்ப்ளைன் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது இல்லை, டிசைனில் தான் நிறைய யூஸ் பண்ணுறது. ஓகே, முடியும் போது எஸ்கேப் அடிச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஸ்ப்ளைன் மீதி இருக்குன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.